ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபிஸ் ஹப். ஸோ இந்த சேனலில் இதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி அண்ட் அதுலேயும் ரொம்பவே எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கூந்தலை முழுக்க பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அண்ட் முக்கியமாக கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துறதை பற்றியும் நிறைய விவரங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குமே இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி கூந்தலை பராமரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனளிக்கும், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கூட அடுத்தடுத்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் அண்ட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கக்கூடிய அத்தனை விவரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம இன்னைய டாபிக் உள்ள போகலாம். இன்னைய டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. இப்போ இடைப்பட்ட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நேச்சுரல் ஹேர் டை பற்றி நிறைய விவரங்களை நாங்கள் கூட தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நேச்சுரல் ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். ஏன்னா நிறைய விவரங்கள் அண்ட் நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸுமே வராது. ஸோ அந்த அளவுக்கு நான் அவ்வளோ டீட்டெயில்டாக நிறைய விவரங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைய டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டீட்டெயில் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ஹென்னா கூட சேர்க்கணும் அண்ட் எந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஹென்னா கூட சேர்க்கவே கூடாது அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ஹென்னாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹென்னா அப்படின்றது நம்ம கூந்தலில் வந்து நல்ல கலர்க்கக்கூடிய தன்மை உள்ள ஒரே ஒரு ஹெர்ப். அதுதான் நம்ம கூந்தலில் உள்ள கெரட்டினோடு ஈஸியாக போய் பிளெண்ட் ஆகக்கூடிய தன்மை ஹென்னாக்கு மட்டுமே தான் இருக்குது. வேறு எந்த மூலிகைக்குமே தனிப்பட்ட முறையில் போயிட்டு கலரை வந்து அப்படியே மாற்றக்கூடிய தன்மை இல்லை. மருதாணிக்கு மட்டும்தான் அந்த எபிலிட்டி இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, அவுரியவும் நம்ம சேர்க்குறோம், அவுரியவே நம்ம அப்ளை பண்ணுறோம். பட் அவுரியை மட்டுமே நம்ம கூந்தல் அப்ளை பண்ணோம், ஹென்னாவே நம்ம தவிர்த்துட்டோன்னு வச்சுப்போம். ஹென்னா போடவே இல்லை, வெறும் அவுரியை மட்டுமே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கலர் ரிசல்ட்ஸே இருக்காது. மருதாணி மாதிரி வேறு எந்த ஒரு மூலிகையுமே கூந்தலில் கலர் வந்து அடிய வைக்காது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சிஷ் கலர் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மூலிகை. அதனால் ஆரஞ்சு கலர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை வந்து நீங்கள் மென்மேலும் இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌன் ஆக்கலாம். ஸோ அது எப்போ அது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்கும் போது தான். பேசிக்கலி ஹென்னா மட்டுமே தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல அசிட்டிக்கான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். வெறும் தண்ணியில் மட்டுமே நீங்கள் குழைச்சிங்கன்னா கூடயுமே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். பட் அது கூட வேறு இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் நல்ல ஒரு டார்க்கன் ஆகி கிடைக்கும். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இது கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும் அப்படின்றதுல நீங்கள் அதை வந்து சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அண்ட் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம சேர்த்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது வந்து நல்ல கலர் கிடைக்காது. ஸோ நல்ல கலர் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவே கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ இந்த விவரங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டார்க் ப்ரௌன் வரைக்குமே ஹென்னாவை கொண்டு போக முடியும். நல்ல டார்க் ப்ரௌன் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை கருமையாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே அவுரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நேச்சுரல் ஹேர் டே வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹென்னா கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா அது டீ தான். ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூந்தலுக்கு தானே அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய சின்ன ஷேஷெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டீ. அதே மாதிரி நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா ஃப்ரீயாக ஒரு சின்ன ஷேஷெட்டில் நம்மளுக்கு வந்து டீ தூள் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி குட்டி ஷேஷெட்டில் இருக்கக்கூடிய டீயை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இது வந்து நமக்கு இது வேஸ்ட் ஆயிருமே அல்லது இந்த ஷேஷெட் ஃப்ரீயாக தானே இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கலாமே, நம்ம பண்ணலாம். பட் அதில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. அது உங்களுக்கே தெரியும். அந்த ஷேஷெட்டில் உள்ள டீயை நீங்கள் போட்டு நீங்கள் குடிச்சு பார்த்தாலே தெரியும் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான டீயை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ கூந்தல் அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக நல்ல ஆர்கானிக் ப்ராடக்டாக வாங்கி பயன்படுத்துறது கம்ப்ளீட்டாக உங்கள் கூந்தலுக்குமே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும்.
ஏன்னா நல்ல ஒரு டீ தூளை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் அது கொடுக்கும். அவ்வளோதான். தண்ணிக்கு பதிலாக ஹென்னாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீ டிகாஷனில், அதாவது எப்போவுமே ஒரு 100 கிராம்ஸ் மருதாணி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 100 கிராம்ஸ் மருதாணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் டீ போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட அது கொஞ்சம் வற்றி 3 கிளாஸ் வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் டீயை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட்டடாக இருந்த போதும். நல்லா கொதித்த பிறகு அதை ஓரளவுக்கு ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அது கொஞ்சம் பொறுக்கிற சூடு, இப்போ அந்த பிளாக் டீயை நம்ம குடித்தோன்னா எந்த சூட்டில் இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது ஹென்னா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்பர் 1 இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக டீ வந்து எப்பொழுதுமே ப்ரீமியமாக பார்த்துக்குங்க, நல்ல குவாலிட்டி டீயாக இருக்கணும். ரெண்டாவது காஃபி. ஸோ காஃபியுமே நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறது தான். இதர் டீ பயன்படுத்துங்க, இல்லைன்னா காஃபி பயன்படுத்துங்க. ரெண்டையுமே சேர்த்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபியுமே அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ ஜென்ரல் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபீஸை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூ, சன்ரைஸ் இந்த மாதிரி எந்த காஃபியுமே நீங்கள் வந்து ஹென்னால ஆட் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் கூந்தலுக்கு வந்து நல்ல நன்மைகளை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, கூந்தலுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ ஹேரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து சூப்பரான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கணும். ஸோ முடியை பொறுத்த வரைக்கும் நல்ல காஃபி கொட்டைகளை நல்லா வறுத்துட்டு நல்லா கமகமன்னு வாசனை வரும் பாருங்கள், அந்த மாதிரி காஃபி மில்ல இருந்து காஃபி வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஓகே. அண்ட் முக்கியமாக வாங்கும் போதே சிக்கரி இல்லாமல் பிளெயினாக வெறும் காஃபி, அதாவது காஃபி கொட்டைகளை மட்டும் வறுத்து அரைச்ச அந்த பொடி, அது மட்டுமே பிளெயினாக வாங்கிக்கோங்க, சிக்கரி சேர்க்க வேண்டாம். ஸோ சிக்கரி இல்லாமல் பிளெயினாக காஃபி கொட்டைகளை வறுத்த பொடி மட்டுமே தான் நமக்கு வேணும். இதுவுமே டீ மாதிரி ஹென்னா 100 கிராம்ஸ் அப்படின்னா காஃபி வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொதிக்க வச்சுக்கலாம். டீக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான். 2 டேபிள் ஸ்பூன் காஃபிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு 3 கிளாஸாக அது சுருங்குற வரைக்கும் காத்திருந்து அந்த பிளாக் காஃபியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் குடிக்கிற தன்மையில் இருக்கும்போது நீங்கள் ஹென்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு டீ அண்ட் காஃபி இருக்கக்கூடிய கேஃபின் வந்து ஒத்துக்கிடாமல் இருக்கலாம். ஸோ இப்படி ஒத்துக்காமல் இருக்கும்போது இதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா. ஸோ செம்பருத்தி பூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேவியராக இங்கே வருது. ஸோ செம்பருத்தி பூ வந்து அதனுடைய டீயை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். செம்பருத்தி பூ வந்து பச்சையாக போடக்கூடாது, பட் செம்பருத்தி பூக்களை வந்து நம்ம காய வச்சு உலர்த்தி நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணியிலையோ இல்லை ஒரு 4 கிளாஸ் தண்ணியிலையோ 5 to 8 பூ வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த காய்ந்த பூக்களை வந்து கொதிக்க விட்டு அதனுடைய டீ எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து பூக்கள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா வரி பண்ண வேண்டாம். செம்பருத்தி பூக்களுடைய பொடி வந்து ஆர்கானிக் ஷாப்ஸில் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கிது. ஸோ ஹென்னா கூட இந்த செம்பருத்தியோடைய டீயையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவுமே மற்ற தூள்களை நான் சொன்ன மாதிரியே அதே அளவு தான் நான் சொல்ல போகிறேன். 100 கிராம்ஸ் ஹென்னாக்கு 2 டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பூவுடைய பொடி, இல்லைன்னா 5 to 8 காய்ந்த செம்பருத்தி பூக்களை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் 3 கிளாஸாக மாறின பிறகு பொறுக்கிற சூட்டில் ஹென்னாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு இடையில இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன கேட்பீங்க, இதில் வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு 100 கிராம்ஸ் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் லெமன் அதில் பிழிஞ்சு விடணும் அப்படின்றது இல்லை. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். லெமனே இல்லைனா கூடயுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஹென்னா வந்து நல்ல அசிடிக்காக இருக்குது அண்ட் டீயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேற்கொண்டு நம்ம லெமன் சேர்க்கறதுனா சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பட் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணுன்றது இல்லை. அடுத்து வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, அதாவது நெல்லிக்காயுடைய ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெல்லிக்காயுடைய ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேர்க்க வேண்டாம், ரா ஃபார்மில் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம். கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடியை வந்து மருதாணி கூட நம்ம கலக்கும் போது நல்ல ஒரு கருமையை எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. மருதாணியுடைய கலரை வந்து அது டார்க்கன் பண்ணும். இதை நீங்கள் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மருதாணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 25 கிராம் வந்து நெல்லிக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். வெறும் தண்ணியை மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கலர் வரும். இல்லை நீங்கள் கொஞ்சம் டீ டிகாஷன் எடுத்து அதில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நல்ல விஷயந்தான், பண்ணலாம். இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஓகே, நிறைய விட வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக அசிடிக் அதை ஆக்க கூந்தல் வந்து வறண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதோடைய அசிடிக் தன்மையை குறைச்சி பயன்படுத்துகிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கூந்தலில் வந்து வறட்சி வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹென்னா பயன்படுத்தின பிறகு எனக்கு கூந்தல் வறண்டு போகுது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இங்கே வருது. இதில் சேர்க்கக்கூடிய அசிடிக் கண்டென்ட் எல்லாமே ஒரு அளவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூந்தல் வறண்டு போகக்கூடிய தன்மையே வராது. ஏன்னா மருதாணியே உங்கள் கூந்தலை நல்லா கண்டிஷன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அண்டு கண்டிப்பாக ஒரு ட்ரைனஸ் கண்டிப்பாக வராது. மருதாணிக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. பட் அதில் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டோம். இன்னும் நல்லா கலர் வரணும், இன்னும் நல்லா கலர் வரணும், நிறைய எலுமிச்சம்பழம், நிறைய டீ டிகாஷன் இப்படி கலக்கும் போது தான் அது வந்து இன்னுமே வந்து ரொம்பவே வறட்சியாகி ட்ரைனஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ட்ரைனஸ் வந்து கூந்தலுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதோடைய அசிடிக் லெவலை வந்து எப்போவுமே திட்டமாக வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் ரொம்பவே நோட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண அந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், ஷிகக்காய், பூந்திக்கொட்டை இது மூணையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதில் ஜூஸ் எடுத்திருப்போம். அந்த ஜூஸை வந்து டைரெக்டாக நம்ம வந்து மருதாணி கூட சேர்த்துருப்போம். இப்போ நான் சொன்ன இந்த விவரங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவாக இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு கூந்தல் வந்து நல்ல கருமையாக்கிறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும், ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கூந்தலில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவுரி பயன்படுத்துறதுல உங்களுக்கு டென்ஷன் இருக்குது, பயம் இருக்குது, அண்ட் அவுரி பயன்படுத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஸோ அதனுடைய வீடியோவை நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். அந்த ஜூஸ் நம்ம சேர்க்கும் போது டீ டிகாஷன், காஃபி டிகாஷன், எலுமிச்சம்பழம் ஜூஸ் இப்படி எதையுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா அந்த ஜூஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அசிடிக்காக இருக்கும். அதை நேரடியாக நம்ம மருதாணி கூட கலந்துக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே அதில் சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிட வேண்டியதான் நினைக்கலாம். இதில் நான் என்ன முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹென்னாவுடைய கலரை மேம்படுத்துறதாக இருக்கணும். ரொம்பவே அசிடிக்காக இருக்குது. அது அசிடிக் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா முடி வந்து ரொம்ப வரன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் முடியோடைய சாஃப்ட்னஸ், முடியோடைய கண்டிஷன் வந்து நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு கலரும் வரணும். ஸோ அதை மட்டுமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன்னா, என்னென்ன பொருட்களை நம்ம சேர்க்கவே கூடாது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ சேர்க்கவே கூடாது அப்படின்ற லிஸ்ட்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, தயிர் வரும், முட்டை வரும். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் சேர்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஹேர் கண்டிஷனிங்காக நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணுறீங்க, கூந்தல் வளர்ச்சிக்காக நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக்கில் வந்து முட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஓகே, முட்டை சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். அது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பட் இதையே நீங்கள் வந்து மருதாணி வந்து கலருக்காக மட்டுமே நல்ல நேச்சுரல் ஹேர் டையாக நீங்கள் பயன்படுத்தும் போது, நல்ல உங்களுக்கு கலர் கிடைக்கணும்னு நீங்கள் பயன்படுத்தும் போது அதில் தயிரையோ முட்டையையோ சேர்க்கவே கூடாது. ஏன்னா நல்ல டார்க் கலர் கிடைக்கக்கூடிய அந்த தன்மையை அது வந்து டிசால்வ் பண்ணிடும். அதாவது டார்க் கலர் வரக்கூடிய தன்மையை வந்து அது குறைச்சிரும். அதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. ஒரே ஹேர் பேக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஹேர் பேக்காக முடிஞ்சிடும். கண்டிஷனிங்கும் கிடச்சிரும், அதே நேரத்தில் வந்து கலரும் கிடச்சிரும் நம்ம நினைக்கக்கூடாது. மெயினாக உங்களுடைய நோக்கம் வந்து ஹேரை கலர் பண்ணுறது, நரைமுடியை கவர் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து முட்டையையோ இல்லை தயிரையோ சேர்க்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஹேர் பேக்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நேச்சுரல் ஹேர் டை வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். கருமை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விவரங்கள் அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.